வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெறும் 5000 ரூபாய் இருந்தா போதும் உங்க சாதா வீட்டை ஸ்மார்ட் வீடா மாத்திர முடியும். அது என்னப்பா ஸ்மார்ட் வீடுன்னு கேக்குறீங்களா? அலெக்சா டர்ன் ஆன் டியூப் லைட், அலெக்சா டர்ன் ஆன் கீசர், அலெக்சா டர்ன் ஆஃப் டியூப் லைட், அலெக்சா டர்ன் ஆன் த குண்டு பல்ப்னு தொடங்கி நம்ம வீட்ல உள்ள எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்களையும் பிசிக்கலா எழுந்து போய் மேனுவலா சுவிட்ச் தட்டி ஆன் பண்ண காலம் போய் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு தீனி போடுற மாதிரி அறிமுகமானதுதான் இந்த ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம். விரிவா சொல்லணும்னா வீட்ல உள்ள லைட், ஃபேன், ஏசி மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்களை இப்படி வெறும் ஸ்விட்ச் கண்ட்ரோலால இயக்காம ரிமோட் கண்ட்ரோலாலயோ இல்ல ஸ்மார்ட் மொபைல்ல உள்ள ஏதும் ஆப்பாலயோ இல்ல இன்னும் சிம்பிளா ஆன் ஆஃப்னு வாய்ஸ் கமாண்ட்ல இயங்க வைக்கிறபடி ஒரு செட்டப்பை உங்க வீட்ல அமைச்சுக்கிறது தான் ஹோம் ஆட்டோமேஷன் சொல்றோம். இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் எப்படி செயல்படுது, இதுல மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, அதுக்கு தனித்தனியா எவ்வளவு செலவாகும், எங்க வாங்குறது, இதன் நிறை குறைன்னு A to Z அடுத்த 5 நிமிஷத்துல விரிவாவும் விரைவாவும் பார்த்து முடிச்சிடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூ புரியும். நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். குறைஞ்ச செலவுல அதிக தரமான விடைகளை எப்படியெல்லாம் கட்ட முடியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஊர்ல காலகாலமா இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், புதுசா ஏதும் ஒரு டெக்னாலஜி மார்க்கெட்ல வந்தா அதை பத்தின நல்ல விஷயம் ஊருக்குள்ள பரவுதோ இல்லையோ, இதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் ஒத்து வரும். லட்சக்கணக்கில் செலவாகும்னு ஆர்வமா தெரிஞ்சுக்க வர்றவங்களையும் தெருவில் இழுத்து விட்டுருவாங்க. இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்க வீட்டுல ஆல்ரெடி இருக்கிற எந்த பொருளையும் அட்வான்ஸ்டான ஸ்மார்ட் அப்ளையன்ஸா மாத்த முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வழக்கமா மெயின்ல இருந்து கரண்ட் சுவிட்ச் பாக்ஸுக்கு போய் அங்க இருந்து அதுக்கான ஃபேன், லைட்னு அப்ளையன்ஸுக்கு போகும். இது எல்லார் வீட்லயும் ரெகுலரா நடக்கிறது. இந்த செட்டப்ல கரண்ட் மெயின்ல இருந்து சுவிட்சுக்கு டைரக்டா போகாம இது ரெண்டுத்துக்கும் இடையில ஸ்மார்ட் சுவிட்ச்ங்கிற இந்த சின்ன டிவைஸை கனெக்ட் பண்ணி அந்த டிவைஸ்ல இருந்து பவர் சுவிட்ச் பாக்ஸுக்கு போகிறபடி செட் பண்ணிக்கணும். இப்படி பண்றது மூலமா அந்த ஸ்மார்ட் டிவைஸை ரிமோட்டாலயோ இல்ல மொபைல் ஆப் மூலமாவோ எந்த அப்ளையன்ஸுக்கு பவர் போகணும் போக கூடாதுன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த டெக்னாலஜியோட பகிரங்க அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வாய்ஸ் கமாண்ட்ல இயங்கக்கூடிய அலெக்சாங்கிற 3250 ரூபாய் மதிப்பிலான வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் கேட்ஜெட்ஸ். இந்த கேட்ஜெட்டை உங்க அப்ளையன்ஸ் உடைய சுவிட்ச்ல ஆல்ரெடி இணைக்கப்பட்டிருக்க ஸ்மார்ட் சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணிட்டா போதும். அலெக்சா ஆன் பெட்ரூம் ஃபேன், ஆஃப் டாய்லெட் லைட்னு வெறும் வாய்ஸ் கமாண்டாலேயே உங்க வீட்டை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நாங்க பர்சனலா எங்க கிளைண்ட்ஸ்களுக்கு ரெஃபர் பண்றது டாடா பிராண்டோடைய 2300 ரூபாய்க்கான ஸ்மார்ட் சுவிட்சையும் ஈகோ பிராண்டோடைய 3250 ரூபாய்க்கான விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டிவைஸையும் தான். இந்த ரெண்டையும் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லைசன்ஸ்டு ஒரிஜினல் ப்ராடக்டோட லிங்கை வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்டை ஸ்பெசிஃபிக்கா நம்ம சூஸ் பண்றதுக்கான காரணம், ஃபியூச்சர்ல ஏதோ அவங்க பிராண்ட்லயோ இல்ல ஆப்லயோ அப்டேட் வந்தா அதுக்கு ஏற்ப இந்த டிவைஸும் அப்டேட் ஆகிறதுக்கு ஏதுவா இந்த டிவைஸ்ல ரெட்ரோஃபிட் ஆப்ஷனும் இருக்கு. கூடவே ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ட்ராக் பவர் யூசேஜும் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் சுவிட்ச்ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கிற அந்தந்த அப்ளையன்ஸ்கள் தினமும் எவ்வளவு கரண்ட கன்சியூம் பண்ணுது, எவ்வளவு முறை எவ்வளவு நேரம் பயன்படுத்தப்படுதுன்னு மொத்த டீடைல்ஸையும் அந்தந்த ஆப்லயே பார்த்து ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த டிவைஸை முறையா எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு அதுக்கான பேக்கேஜ்லயே டீடைல்டு இன்ஸ்டாலேஷன் கைடையும் யூசர் மேனுவலையும் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து அதன்படி ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷனை இன்னும் ஒரு படி எளிமையாக்க ஸ்மார்ட் பிளக்னு இப்படி ஒரு அடாப்டர்கள் மட்டும் கூட மார்க்கெட்ல தனியா கிடைக்குது. அதுல பெஸ்ட் எதுன்னு கேட்டா சந்தேகமே வேண்டாம், விப்ரோ 16 ஆம்பியர் பிளக் தாங்க. காரணம், இந்த பிளக் நீங்க ஜஸ்ட் ரெகுலர் பிளக் கூட இப்படி கனெக்ட் பண்ணிட்டு பின் இந்த ஸ்மார்ட் பிளக் ஆப் மூலமாவோ இல்ல அலெக்சா மற்றும் கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாவும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரொம்பவே டியூரபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த ஸ்மார்ட் டிவைஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ல வேற என்னெல்லாம் செய்ய முடியும்னு கேட்டா, ஸ்மார்ட் டிவைஸுக்கு அருகாமையில வீட்டுக்குள்ள இருந்தே அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ண இன்டர்நெட் தேவையில்லைங்க. பட் அதுவே அந்த டிவைஸோட வைஃபை லிமிட்டுக்கு தள்ளி நின்று கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பா இன்டர்நெட் தேவைப்படும். ஆக இன்டர்நெட்டோட அந்த ஸ்மார்ட் டிவைஸ் கனெக்ட் ஆகி இருந்தா உலகத்துல எந்த மூலையில இருந்தும் கூட உங்களால உங்க வீட்டு சுவிட்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் சுவிட்சஸை வெறும் ஆன் ஆஃப்க்கு மட்டும் பயன்படுத்தாம இப்படி டைமர் செட் பண்ணிக்கவும் முடியும். சாயந்தரம் 6 மணி ஆனா முக்கியமான லைட்ஸ்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிற மாதிரியும், காலையில விடிஞ்சா 6 மணி போல லைட்ஸ்கள் தானாவே ஆஃப் ஆகிறபடியும், நம்ம ஃபிக்ஸ் பண்ற நேரத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த அப்ளையன்ஸ்கள் தானாவே இயங்குறபடி செட் பண்ணிக்க முடியும். இப்படி பண்றது மூலமா ஒரு வகையில சிறிய அளவுல கரண்ட மிச்சம் பண்ண முடியும். அண்ட் என்னைய மாதிரி ஆட்கள் காலையில 7 மணிக்கு எழுந்து ஹீட்டரை போட்டு தண்ணி சூடாகிற வரை வெயிட் பண்ணி தாமதமா குளிக்க போகாம நம்ம ரெகுலரா கிளம்புற நேரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் ஹீட்டர் முன்னரவே ஆன் ஆகி நமக்கு தேவையான சுடுதண்ணிய முன்னரவே சூடு பண்ணி வச்சிருந்தா உண்மையிலேயே நல்லாதாங்க இருக்கும். அது போல அவசரத்துல கிளம்பும் போது ஏதாவது ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணாம கிளம்பிட்டா கூட வீட்டுல இன்டர்நெட் இருக்கிற பட்சம் அந்த ஆன் ஆகி இருக்கிற சுவிட்சை வெளியில எங்க இருந்தாலும் நம்மளால ஆஃப் பண்ணிட முடியும். எல்லாத்துக்கும் மேல உங்க வீட்டுடைய டோர்ல ஜஸ்ட் இந்த சின்ன சென்சாரை கனெக்ட் பண்ணி யாரும் திருடங்க திறக்க முயற்சி பண்ணாலும் உங்க மொபைலுக்கு அலாரம் அடிக்கிறபடியும் செட் பண்ணிக்க முடியும். ஓவராலா ஆட்டோமேஷனுக்கு செலவுன்னு பார்த்தா ஜஸ்ட் 2000 ரூபாயில தொடங்கி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட அதன் பயன்களை பொறுத்து மாறுபடுது. என்ன கேட்டா ஜஸ்ட் லைட் பல்ப், ஃபேனுக்கெல்லாம் ஆட்டோமேஷன் பண்றதை விட வீட்டுடைய செக்யூரிட்டி, பாதுகாப்பு சம்பந்தமான சிசிடிவி, மோஷன் சென்சார், டோர் விண்டோ ஓபன் சென்சாருக்கு பணத்தை செலவு பண்றது பிரயோஜனமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.